இதுக்கப்புறம் எதுவும் ஸ்டாப்லாம் இல்லை, டேரெக்டாக போக வேண்டியது தான். ஸோ அதுதான் ட்வின் டவர்ஸ். டிக்கெட் வாங்கியாச்சுங்க. இங்கேருந்து விழுந்தால் என்ன ஆகும்? உங்களுக்காக தான். இங்கே பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் தெரியுன்றதை கமெண்ட்ஸில் போடுங்க. அப்படியே வாங்க உள்ளே போயிட்டு ஒரு டூரை போட்டு வரும் என்ன இருக்குன்னு. இந்த ஊரில் கலாச்சாரம் பிடிச்சதே பார்த்தீங்கன்னா அந்த டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க. இதே நம்ம ஊர்லன்னா அப்படியே கண்ணா பின்னான்னு பார்க் பண்ணி போகிறது அப்படின்னு இருக்கும். வழக்கம் போல் இது என்னென்ன ஃப்ரூட்ஸ்னு நமக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் போடுங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து கொய்யா வாங்கிட்டோங்க. ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. இது கூட ஒரு மாங்காய் வாங்கியிருக்கேன் சரிங்களா. டக்குன்னு ஸ்லைஸாக போட்டாங்க. ஒரு கொய்யா சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. உப்புலாம் போட்டு செம்மையாக இருக்குது. ஓகேங்க, ஏகப்பட்ட பிரேக் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் எதுவும் ஸ்டாப்லாம் இல்லை, டேரெக்டாக போக வேண்டியது தான். அந்த சென்டரில் நிற்கிது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம காரு. இது என்ன காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதை பற்றி நான் சொல்லவே இல்லைல்ல. இது வந்து நிஸ்ஸான் அல்மேரா, ஒரு 5 சீட்டர் காரு, செடான் டைப்பு. நல்லா தான் இருக்குது வண்டி. ஆட்டோமேட்டிக் கியரு நல்லா தான் இருக்குது. இன்னும் போகும். 2.5 ஹவர்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் நம்ம கோலாலம்பூர் கிட்டே வந்துட்டோம், சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல வந்து டோல்கேட் இருக்குங்க. ஃபஸ்ட்லாம் ஒரு 3 ரிங்கெட் 5 ரிங்கெட் எடுத்துருந்தாங்க. பட் இப்போ லாஸ்ட்டாக ஒரு டோல்கேட்டில் போச்சு. ஆல்மோஸ்ட் 35 ரிங்கெட் வந்து டெபிட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம கார்டில் வேறு ஒரு 30 ரிங்கெட் தான் இருக்குது. எவ்வளோ ஆகும்னு தெரியல. இங்கே ஒரு டோல்கேட் வந்துருக்கு, செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, வீசாவும் அக்செப்ட் ஆகும் போல். ஸோ நோ ப்ராப்ளம். டச் அண்ட் கோ ஒர்க் ஆகலை அப்படின்னா வீசா கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். வச்சு பார்ப்போம். ஓகே, 185 தான் எடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு 23 ரிங்கெட் இருக்குது. நமக்கு இன்னும் ஒரு 1.25 மணி நேரம் வந்து ட்ராவல் இருக்குது ஃபார் 63 கிலோமீட்டர்ஸ். இவனுங்க வேறு சைடில் சவுண்டை போட்டுட்டு போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்களா சிட்டி எப்படி இருக்குன்னு. சிட்டிக்குள்ளே வந்தாலும் நல்ல வியூ தாங்க. நல்லா ஹைரைஸ் பில்டிங் இருக்குது. இது வரைக்கும் எந்த ட்ராக்கை நான் தப்பாக எடுக்கலை, கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன். இதே மாதிரி கரெக்டாக போயிடணும். ஸோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ட்வின் டவர்ஸ். உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல. ஸோ அதுதான் ட்வின் டவர்ஸ். ஸோ நம்ம அதுக்கும் வந்து பிளான் பண்ணுறோம். பை எனி சான்ஸ் நாளைக்கு போக முடியுதான்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து கென்திங் போயிட்டுருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஹைரைஸ் பில்டிங் தாங்க. நம்ம லாஸ்ட் டைம் ட்வின் டவர்ஸ் வந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக லைட்ஸ்லாம் வந்து ஆஃபில் இருந்தது. ரொம்ப லேட்டாக வந்துட்டோம். அட்லீஸ்ட் இந்த டைம் வந்து லைட்ஸ் வந்து பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். அகெயின் டோல்கேட்டா, இதில் எவ்வளோ எடுப்பான்னு தெரியலையே. நம்மளது வர பேலன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஒரு வழியாக நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம் நம்ம வந்து கென்திங்குள்ளே வந்து என்டர் ஆகிட்டுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கடைசி டோல்கேட்டில் செம்ம டிராஃபிக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40 மினிட்ஸ் வந்து நான் அந்த டோல்கேட்லேயே வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. நம்ம அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டே இருக்குது. அப்படியே ஆனால் செம்ம க்ரௌடுங்க. இங்கேயே இவ்வளோ க்ரௌடு இருக்குது. மேலே எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. போய் பார்ப்போம். அவ்வளோ தூரம் வந்துட்டோம், அதையும் சமாளிப்போம். அங்கே பார்த்தீங்களா வெதர் வந்து செம்மையாக தான் இருக்குங்க. லைக் cloud kissing the hill. நம்ம அந்த மலைக்கு தான் போகிறோமான்றது தெரியல. பட் நல்லா இருக்குது வியூ. இதுதான் மலையோட ஸ்டார்டிங்கு. ஸோ மலை பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பாக இல்லை. பட் திங்கஸ் கொஞ்சம் நேரோவாக தான் இருக்குது. மேபி நம்ம அங்கங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போகிறது நல்லது நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இன்னும் 1 hour இருக்குங்க. ஸோ 1 hour நம்ம மலை தான் ஏற போகிறோம். திங்க் இட் வில் பி வெரி நைஸ் வியூ அப் தேர். பார்ப்போம் எந்த அளவுக்கு இது இருக்க போகுதுன்றது. சொன்ன மாதிரி இந்த மவுண்டன் பார்த்திங்கன்னா நார்மல் மவுண்டன் மாதிரி இல்லைங்க.
பார்க்க அந்தளவுக்கு ஸ்டீப்பாக இல்லை சொன்னாலும், பட் ஸ்டில் வண்டி ரொம்ப முக்கி ஏறுது. வளைவுகள்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? எஸ், வளைவுகள்லாம் பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு வண்டியோட சவுண்டு கேட்குதான்னு தெரியல, வண்டி அந்தளவுக்கு முக்கி மேலே ஏறிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம வியூ தெரியுதுங்க. மலைக்கு மேலே ஏதோ வந்து நட்டு வச்ச மாதிரி ஒரு பில்டிங் நிற்குது. கேமராவில் தெரியுதான்னு தெரியல. பனி மூட்டத்தில் ஒரு பில்டிங் வந்து தனியாக நிற்க வச்ச மாதிரி சூப்பராக இருக்குது. நம்ம அங்கே தான் போகிறோமான்றது தெரியல. செம்ம டிராஃபிக்குங்க, அன்எக்ஸ்பெக்டட் டிராஃபிக். பட் வந்துட்டோம். அப்படி என்ன தான் இருக்குன்னு மேலே போய் பார்த்துட்டு முடிஞ்சால் ஸ்டே பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம கோலாலம்பூர் போயிட்டு ஸ்டே பண்ணுவோம். மெயினாக அந்த கேபிள் கார் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் போயிட்டுருக்கோம். பார்ப்போம், நமக்கு லக் இருந்தால் அந்த கேபிள் காரில் ஒரு ரவுண்ட் போகிறோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டோம் தெரியாமல் வேறு இடத்துக்கு போயிட்டு முக்கை வாங்கிட்டோம். அப்புறமா தான் தெரிஞ்சது, அவங்க தான் வெயிட் பண்ணாங்க இங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலி இங்கே வந்தாச்சு. பார்க்கிங்கை தேடி போயிட்டுருக்கோம். முதல்ல போய் காரை பார்க் பண்ணிவிட்டு வருவோம். சடனாக வந்து கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வெதரும் கொஞ்சம் கூலாகிடுச்சு. தேவிகோ நம்மக்கிட்ட டச் இங்கே இருக்கா ஸ்டில் இருக்குது. அவனோட ஹெட் இடிக்குமா அந்த காரில், அதுதான் எட்டி பார்க்குறான் பாருங்க. இடிக்காதுன்னு சொல்லிட்டான். ஜஸ்ட் ஒரு வழியாக இந்த இடத்துக்கு வந்துட்டோங்க. எங்கே சுற்றினாலும் ஒரே கடைங்களாக இருக்குது. பட் நம்ம போக வேண்டிய இடம் எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. ஒரு வழியாக சைன் போர்டை பார்த்தாச்சுங்க. அதுக்கு மேலே தான் ஏறினா கேபிள் காரம். லைனை பார்த்தீங்களா, டிக்கெட் வாங்குறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு. இதில் வாங்கிட்டு தான் நம்ம வந்து கேபிள் கார் போகிறோம். டிக்கெட் வாங்க பார்த்தீங்கன்னா லைனில் வந்துருக்காங்க. ஸோ இது வந்து வாங்கணும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கியோஸ்கில் வந்து வாங்க போகிறோம். ஸோ இதில் வந்து அலிபே, வீஹா எல்லாம் கிரெடிட் கார்டு அக்செப்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். பல போராட்டங்களுக்கு அப்புறம் ஒரு வழியாக டிக்கெட் வாங்கியாச்சுங்க. கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி கேபிள் காரில் போய் தீரும். எக்ஸ்பிரஸ் டிக்கெட் எடுத்தனால நாங்கள் வேறு லைனில் வந்துட்டோம். பட் அந்த சைடில் பார்த்தீங்களா ஸ்டாண்டர்டில் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு கடவுளே என்ற மாதிரி தான் இருக்குது. திருப்பதியில் இருக்கிற மாதிரி கூட்டம் இருக்குங்க. அங்கே பார்த்தீங்களா கேபிள் கார் தெரியுது, அதில் தான் நம்ம போக போகிறோம். கூண்டுக்குள்ளே இங்கே ஒரு செக்யூரிட்டி செக் இருக்குது. இதை முடிச்சுட்டு பேசுவோம். சின்ன வயசில் குயின்ஸ்லாண்டில் போனதுங்க கேபிள் காரு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ தான் போக போகிறோம். கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்குது. அப்படியே ஸ்பீடாக வந்துட்டு அங்கே ஸ்லோவாகிடுது. அதுங்களா ஸ்பீடாக வந்து ஸ்லோவாகிடுது. இன்னும் நீங்கள் ஆளெல்லாம் ஏறினப்புறம் அகெயின் டேக் ஆஃப் ஆகி போயிடுது. கிட்ட வந்துட்டோங்க எக்ஸ்பிரஸ் லைனில். வாங்க போகலாம். அவங்கள ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு தான் வந்து ப்ரையாரிட்டி. டக்குன்னு ஏறிக்கணும். இதுக்குள்ளே ஏறாங்க அந்த மாதிரி சும்மா டக்குன்னு ஏறிக்கணும். வெயிட் பண்ணலாம் இருங்க. இதுக்குள்ளே தாங்க ஏற போகிறோம். செம்மையாக இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ரோடை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க, செம்ம ஜர்க்கு வரப்போகுது. ஒரு போஸ்ட் வரப்போகுது. நல்லா ஒரு ஹைட் ஏறிட்டே இருக்கு. இங்கேருந்து விழுந்தா என்ன ஆகும்? அவ்வளோதான் போல. இங்க வியூவை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. செம்மையா இருக்கு. இதுக்கு ஒரு ரெண்டு கார்டே இருக்காதா அப்படிதாங்க போயிட்டே இருக்கு. அடுத்த ஸ்டேஷன் வந்துட்டோம். அதையும் தாண்டி இது போயிட்டு இருக்கு. செம்ம வியூங்க, அல்டிமேட்டா இருக்கு. இந்த பில்டிங் தான் நம்ம வரும்போது டிரைவிங்ல பார்த்தோம். எப்படி தனியா நிக்குது பாருங்க. வாவ், கிளவுட்ஸ் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு.
இந்த எண்ட் வந்துட்டோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிட்டர்ன் ஆக வேண்டியதுதான். ஆக்சுவலாக எங்களுக்கு ரிட்டர்ன் டிக்கெட்டும் இருக்குது. பட் இங்கே வந்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி இறங்கிட்டோம். க்ரௌடு தாங்க பயங்கரமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரே க்ரௌடு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு உலகத்துக்கு வந்த மாதிரி இருக்குங்க. ஏதோ ஒரு உலகத்துக்கு வந்த மாதிரி அப்படியே லைட்னிங்லாம் போட்டு சாமியாக இருக்குது. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குது. எவ்வளோ பெரிய ஸ்க்ரீனா ஏங்க. நான் வந்து இப்போ பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு, செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. இது கீழே இன்னும் போயிட்டே இருக்குது. ஸோ ரிட்டர்ன் போயிட்டுருக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, எடிபின்றது ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரிங்க. பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட் வச்சுருக்காங்கன்ட்டு. அப்படியே சும்மா மலை போல குவிச்சு வச்சுருக்காங்க. கலர் கலராக விதவிதமாக என்ன வேணால் எடுத்துக்கலாம் போல். அப்படி இருக்குது சாக்லேட்ஸ். வாங்க அப்படியே சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். என்னங்க இதெல்லாம் சாக்லேட்டாக? இதுக்கெல்லாம் வேலிடிட்டி இருக்காதா? எவ்வளோ பூச்சி வச்சுருக்கோம், அவ்வளோ சேல் ஆகுதா என்ன? ஊருக்கு யாருன்னா போகிறீங்கன்னா நீங்கள் கென்திங் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போங்க. நீங்கள் கேட்கலாம், கென்திங் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு போனோமாடா அப்படின்ட்டு. நிறைய வெரைட்டி ஆஃப் சாக்லேட் வச்சுருக்காங்க. ட்வின் டவர் சாக்லேட். ட்வின் டவரை வச்சு நல்லமாக மார்க்கெட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்க. அப்படியே இப்படி வந்தாக்கா இவங்க பிராண்டோட டீ இருக்குங்க. டீ வேணா வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா ஒரு துரியன் இருக்கான். வா, துரியன் சாக்லேட். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் துரியன் அது இல்லைல்ல, செக் பண்ணிடுறோமா? இல்லைங்க, பிளாஸ்டிக் தான். இல்லா குவியலாக சாக்லேட்டை குவிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே சாக்லேட்டு, இங்கே சாக்லேட்டு, திரும்ப இடம்லாம் சாக்லேட்டு கலர் கலராக போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ அந்த சாக்லேட்டை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இது என்னங்க, இது அல்ஃபேடோ 65% டார்க் சாக்லேட். இது என்ன சாக்லேட்டு? ஆல்மண்ட் ஸ்வீட் சாக்லேட். நிறைய இருக்குங்க. இது எடுத்தால் பார்த்தா இன்றைக்கி ஃபுல்லாக எடுத்துகிட்டே இருக்கான் போல். அப்படியே ஒரு வியூ பார்த்துட்டு வாங்க. ஸ்ட்ராபெரி இருக்குது, அசல்நட் இருக்குது. ஆனால் இந்த ஜாமீன் மட்டும் இல்லைன்றான். அந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய இருக்குங்க. அப்படியே ரவுண்ட் பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா கூட அள்ளி போட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஒருத்தர் அள்ளி போடுறாரு பார்த்தீங்களா, கலர் கலராக எடுத்து போடுறாரு. உங்களுக்கு ஏதாவது கலர் வேணுமா? மஞ்சள் கலர் வேணுமா? நீல கலர் வேணுமா? பிங்க் கலர் வேணுமா? ஆரஞ்சு வேணுமா? எல்லாம் அள்ளிக்கோங்க, உங்களுக்காக தான்.